ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கபடி, ஃபுட்பால், ரொனால்டோவோட ரிட்டையர்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். தமிழ் தலைவாஸ் புதுசாக ஒரு கோச் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு கோச் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அது ரெண்டு பேரும் யாரு? அண்ட் தென் தமிழகத்தை சேர்ந்த வீரர்கள் ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அத்லெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதெல்லாம் என்ன டீட்டெயில்ஸ் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஈரோ 2024 அந்த விஷயத்திலேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ காலிறுதி போட்டிகள் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் காலிறுதியை பொறுத்த வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் ஈரோ 2024 நடத்திட்டு இருக்க ஜெர்மனி வெஸ்ட் ஸ்பெயின் நடந்துருந்துச்சு. ஸோ ஸ்பெயின் பார்த்தீங்கன்னா நல்ல டாமினன்ட் டீமாக தான் இருந்திருந்தாங்க குரூப் ஸ்டேஜ் அண்ட் ரவுண்ட் ஆஃப் 16 சரி அண்ட் இப்போ வரைக்குமே. அண்ட் ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் அவங்க டாப் கோல் ஸ்கோரராக இருந்தாங்க இந்த டோர்னமெண்ட்ல. ஏன்னா ஹோஸ்டிங் கண்ட்ரியும் கூட. ரெண்டு டீமுக்குமான இந்த போட்டி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு ரிசல்ட் கிடைச்சிருந்துச்சு 2-1 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெயின் ஜெர்மனியை பீட் பண்ணிட்டு இப்போதைக்கு ஸ்பெயின் பாத்தீங்கன்னா அரையிறுதி போட்டிக்கு முன்னேறி இருக்காங்க. ஸ்பெயின் நல்ல டாமினண்டா இருக்காங்க அண்ட் ஈரோ 2024 ஃபேவரட்ஸாவும் இருக்காங்க. அவங்க கோப்பையை தூக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. அண்ட் செமிஃபைனல்ல அவங்க கூட மோத போற டீம் பிரான்ஸ். ஸோ அந்த பிரான்ஸ் டீம் எந்த டீமுக்கு எதிராக குவார்டர் ஃபைனல் ஆடிட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. போர்ச்சுகல் வெஸ் பிரான்ஸ், அதாவது ரொனால்டோ வெஸ் எம்பாப்பே, குரு வெஸ் சிசியன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ப்ரொமோட்டே பண்ணியிருந்தாங்க இந்த போட்டியை. ஸோ அப்படி இருந்த போட்டி இன்ட்ரெஸ்டிங்கா போச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்க நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. பட் ஒரு கோல் கூட அடிக்கப்படலை அப்படிங்கிறது தான் டிசப்பாயின்மெண்ட். எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துமே யாருமே கோல் அடிக்கல. ஒரு சூப்பரான சான்ஸ் எல்லாம் ரொனால்டோ மிஸ் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் முக்கியமா இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொனால்டோ நிறைய நல்ல சான்சஸ் எல்லாம் கோல் அடிக்க மிஸ் பண்ணியிருந்தாரு. ஒரு பெனால்ட்டியவே மிஸ் பண்ணியிருந்தாரு ரவுண்ட் ஆஃப் 16. அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஸ்லோவேனியாவுக்கு எதிரான போட்டியில ரொனால்டோ அந்த பெனால்ட்டியை மிஸ் பண்ணதுக்கு அப்புறமா அழுதுருப்பாரு. அதுக்கப்புறமா பெனால்ட்டி ஷூட் அவுட்டை தான் அந்த போட்டியை வின் பண்ணிட்டு இங்க குவார்டர் ஃபைனலுக்குள்ளே என்ட்ரி ஆயிருப்பாங்க. இங்க பிரான்ஸுக்கு எதிராக போட்டியை டை தான் பண்ண முடிஞ்சிச்சு போர்ச்சுகலால. போர்ச்சுகல் அண்ட் பிரான்ஸ் ரெண்டு டீமுமே அவங்களோட ஃபுல் ஃபார்ம்ல இல்ல அப்படிங்கிறது இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சிருந்துச்சு. இந்த போட்டியுமே பெனால்ட்டி ஷூட் அவுட்டுக்கு தான் மூவ் ஆயிருந்துச்சு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா 5-3 அப்படின்னு சொல்லிட்டு போர்ச்சுகலை பீட் பண்ணிட்டு பிரான்ஸ் பாத்தீங்கன்னா செமிஃபைனலுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க. போர்ச்சுகலை சேர்ந்த ஃபெலிக்ஸ் தன்னோட கிக்கை மிஸ் பண்ணியிருப்பாரு, கோல் கன்வெர்ட் பண்ணாம. அதுக்கப்புறமா 5 கோலையும் தொடர்ந்து பிரான்ஸ் கோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா குவாலிஃபை ஆயிட்டாங்க. அண்ட் போன போட்டியில ஸ்லோவேனியாவுக்கு எதிராக ஹீரோவா திகழ்ந்த டியாகோ, போர்ச்சுகலோட கோல் கீப்பர், இந்த போட்டியில அவரால் எதுவுமே பண்ண முடியல. 5ல் 1 கோலை கூட அவரால் தடுக்க முடியல. ஸோ போர்ச்சுகல் இப்போதைக்கு ஈரோ 2024 இருந்து வெளியேறிட்டாங்க. இப்போ பேசப்படுற எல்லா விஷயமும் என்னன்னு பாத்தீங்கன்னா பெப்பே 41 வயசு ஆகுது, ரொனால்டோ 39 வயசு ஆகுது. ரெண்டு பேரோட ரிட்டையர்மெண்ட் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா போர்ச்சுகல் லாஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த குவார்டர் ஃபைனல்ல பெப்பே பயங்கரமா அழுதுருப்பாரு. ரொனால்டோ அவரை கன்சோல் பண்ணிருப்பாரு. அந்த வீடியோலாம் செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இதை பத்தி போர்ச்சுகல் மேனேஜர் ரொபர்டோ மார்டினஸ் கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போ ரிட்டையர்மெண்ட்டை பத்தி பேசுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் கிடையாது, கொஞ்சம் டைம் எடுக்கட்டும். ஸோ அவங்க ரெண்டு பேருமே லெஜண்ட்ஸ் தான். ஸோ இது தனியா எடுக்கப்படுற முடிவு கிடையாது, நாங்க பேசிட்டு சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுட்டு போயிட்டாரு. பட் இருந்தாலும் ரொனால்டோ பாத்தீங்கன்னா ஸ்லோவேனியா போட்டிக்கு அப்புறமாவே அவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கறத ஆல்மோஸ்ட் ரிவீல் பண்ணிட்டாரு. இதுதான் என்னோட கடைசி ஹீரோவா இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டாரு. ஸோ அவரோட ரிட்டையர்மெண்ட் இன் இன்டர்நேஷனல் டீம் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் நடந்துடும் அப்படின்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பெப்பேவுமே அதே மாதிரி தான். ஸோ அவர்கிட்ட கேட்டப்பவுமே இது அதை பத்தி பேசுறதுக்கான நேரம் கிடையாது, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க அப்டேட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் ரிட்டையர் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற தகவல். ஸோ பிரான்ஸ் டீம் என்னதான் செமிஃபைனலுக்குள்ள என்ட்ரி ஆயிருந்தாலுமே இது வரைக்கும் ஈரோ 2024 ஒரு ஓபன் பிளே கோல் கூட அடிக்கல. ரவுண்ட் ஆஃப் 16 கூட ஆப்போசிட் டீம் அடிச்ச ஓன் கோல் மூலமா தான் குவார்டர் ஃபைனலுக்குள்ள என்ட்ரி ஆயிருந்தாங்க. அண்ட் அதற்கு முன்னாடி அவங்க வின் பண்ண போட்டிகளும் பெனால்டி ஷூட் அவுட்ல தான் கோல் அடிச்சிருந்தாங்க. ஓபன் பிளேல ஒரு கோல் கூட அடிக்காம தான் பிரான்ஸ் செமிஃபைனல் வந்திருக்காங்க. ஆனா அந்த பக்கம் அவங்க மோத போறது ஸ்பெயின் கூட, ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். செமிஃபைனல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்றேன். அடுத்ததா அத்லெட்டிக்ஸ் நியூஸ்க்குள்ள வருவோம். ஸோ அத்லெட்டிக்ஸை பத்தி நான் பேசுறதுக்கான ரீசன், இப்போதான் அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அவங்களோட டீம், அதாவது பாரிஸ் 2024 ஒலிம்பிக்ல கலந்துக்க போற பிளேயர்ஸ் யார் யார் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டாங்க. ஸோ பாரிஸ் 2024 அவ்வளோ ஈஸியாக எல்லாருமே போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு. அந்த குவாலிஃபிகேஷனை அச்சீவ் பண்ணி அங்கே பாரிஸுக்கு டிக்கெட் போட்ட அந்த 28 பேர் யாரு அப்படிங்கிறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை தான் ரீசெண்டாக வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அதற்கான லிஸ்ட் நான் உங்களுக்கு போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீரஜ் சோப்ரா உட்பட பல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட் போட்டு 4x400 மீட்டர் ரிலே, ரன்னிங்கு, அது மட்டும் இல்லாமல் வேற சில ஸ்போர்ட்ஸ்லையுமே நம்மளோட அத்லெட்ஸ் குவாலிஃபை ஆயிருக்காங்க.
கண்டிப்பா மெடல்ஸ் அப்படிங்கிறது இந்த அத்லெட்ஸ் கிட்ட இருந்து வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. நீரஜ் சோப்ரா இன்னும் ஒரு கோல்டு அடிச்சாருன்னா இன்னுமே சூப்பரா தான் இருக்கும். சோ இந்த 28 பேர் கொண்ட லிஸ்ட்ல 5 பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்தவங்க தான். தமிழகத்துல இருந்து பாரிஸ் 2024 விளையாட போறாங்க. அந்த 5 பேர் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரவீன் சித்ரவேல் மென்ஸ் ட்ரிபிள் ஜம்ப்ல குவாலிஃபை ஆயிருக்காரு. அண்ட் அது இல்லாம மத்த 4 பேருமே 4x400 மீட்டர் ரிலேல தான் குவாலிஃபை ஆயிருக்காங்க. சந்தோஷ் தமிழரசன், ராஜேஷ் ரமேஷ், சுபா வெங்கடேசன் அண்ட் கூடவே வித்யா ராம்ராஜ். ஸோ இவங்க எல்லாரும் தான் தமிழகத்திலிருந்து பாரிஸ் ஒலிம்பிக் 2024க்கு குவாலிஃபை ஆன அத்லெட்ஸ். அண்ட் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்தியா குறிப்பிட்டத்தக்க வகையில பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது இந்த 4x400 மீட்டர் ரிலே தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மென்ஸ் கேட்டகரி, உமன்ஸ் கேட்டகரி அண்ட் மிக்ஸ்டு கேட்டகரி மூணுத்துலயுமே குவாலிஃபை ஆயிருந்தாங்க. கண்டிப்பா இதுல அட்லீஸ்ட் ஒரு மெடல் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு உறுதி அப்படிங்கிறதையே தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம அப்படியே கபடி பக்கமா என்ட்ரி ஆவோம். ப்ரோ கபடி லீக் சீசன் 11. ஸோ அதற்கான ஆக்ஷன் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான தகவல் வந்திருக்கு. ஆகஸ்ட் மந்தோட எண்டு, அதாவது கடைசி வாரத்துல ஒரு 15லிருந்து 20ஆம் தேதிக்குள்ள நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கான தகவல் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரோ கபடி லீக் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேமஸான லீக், மேபி செகண்ட் ஃபேமஸான லீக் அப்படின்னே சொல்லலாம் ஐபிஎலுக்கு அப்புறமா. ஸோ அப்படி இருக்கிற லீக்குக்கான ஆக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறது பல பேர்கிட்ட எக்ஸ்பெக்டேஷனை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் அந்த லீகை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு டீம் இருக்கு, தமிழ் தலைவாஸ். நிறைய பேர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தமிழ் தலைவாஸ் ப்ரோ கபடி லீக் சீசன் 10ல கோச்சா இருந்த ஆஷன் குமாரை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. என்ன ரீசன் நம்ம போய் கேட்க முடியாது. சீசன் 11க்கான கோச் இப்போதைக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்னு இல்ல 2 கோச் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா தர்மராஜ் சேரலாதன் அப்படிங்கிற தமிழகத்தை சேர்ந்த முன்னாள் கபடி வீரர். சேரா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கபடியை பொறுத்த வரைக்கும் அண்ணா அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர், இந்தியா லெவல்ல பல அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ப்ரோ கபடி லீக்ல கூட டிராஃபி வின் பண்ண ஒரு கேப்டன் தான். ஸோ அவரை வந்து கோச்சா அப்பாயிண்ட் பண்ணாங்க. பட் அவர் வந்து ஸ்ட்ராட்டஜி கோச் தான். அது இல்லாம உதயகுமார் ஜே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் டீமோட முன்னாள் கோச் அண்ட் தமிழ் தலைவாசோட முன்னாள் கோச்னு கூட சொல்லலாம். ஸோ அவரை வந்து சீஃப் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஜே உதயகுமார் சீசன் 8ல தமிழ் தலைவாசோட கோச்சா இருந்தாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்காம பாதி சீசன்லேயே வெளியே தூக்கி போட்டு தான் ஆஷன் குமார் அப்பாயிண்ட் பண்ணாங்க. இப்ப திரும்ப எதுக்கு ஜே உதயகுமாரை கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியா இருக்கு. உதயகுமார் உள்ள இருந்தாலும் தர்மராஜ் சேரலாதன் தான் மேக்சிமம் டீமை வந்து வழிநடத்த போறாரு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தமிழ் தலைவாஸ் இந்த பிகேஎல் சீசன் 11ல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது. அண்ட் எந்தெந்த பிளேயரை ரிலீஸ் பண்ண போறாங்க, எந்தெந்த பிளேயரை ரீடைன் பண்ண போறாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் அடுத்தடுத்து நான் உங்களுக்காக தரேன். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ அப்படியே இன்டர்நேஷனல் கபடி நியூஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா அமெச்சூர் கபடி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய கபடிக்கு இன்டர்நேஷனல் கபடி ஃபெடரேஷன் வந்து தடை விதிச்சிருக்காங்க. அது என்ன ரீசன் இன்டர்நேஷனல் கபடி ஃபெடரேஷன் சொல்லலனாலும் ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கோட் ஆஃப் கண்டக்டை வந்து இந்தியன் கபடி மீறி இருக்காங்க, ஒரு சில ரூல்ஸை வந்து மீறி இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இப்போதைக்கு தற்காலிகமா பேன் பண்ணி வச்சிருக்காங்க இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல இருந்து இந்தியன் டீமை. பெருசா இன்டர்நேஷனல் கபடி டோர்னமெண்ட் நடக்கிறதுல தான், பட் வேர்ல்டு கப் வர சமயத்துல இந்த விஷயம் கண்டிப்பா இந்தியன் டீமை பாதிக்கும். ஏன்னா கபடியை பொறுத்த வரைக்கும் இந்தியா இஸ் தான் நம்பர் 1 இந்த வேர்ல்டு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.